நம்மெல்லாம் மன்னிக்கிற ஜனங்களும் இல்லை, நம்ம மறக்கிற ஜனங்களும் இல்லை. கரெக்டா? எதுலையும் நம்ம மன்னிக்கிறதுல யாருமே விட்டு கொடுக்கறதும் இல்லை. அதுதான் பரிசுத்தவானா இருக்கட்டும், நம்மெல்லாம் நம்ம புனிதராக இருக்கட்டும், இல்லை நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கட்டும், வாட் எவர் வி மைட் பி. ஆனால் நமக்கு இருந்து என்ன போகல தெரியுமா? we never ever forgiven anyone, we never forgot anything. மனுஷன் செஞ்சது, பிள்ளைங்க செஞ்சது, கணவன் செஞ்சது, மனைவி செஞ்சது, never ever. ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், இவர்களை மன்னியும். இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. 2 Corinthians chapter 5 verse 17. ஹalleluya. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா, யாருங்க? நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நமக்கே சந்தேகமா இருக்குல்ல? நமக்கே சந்தேகம். we are doubtful ourselves. நமக்கே தெரியல. அதனால தான் there is no greater changes in us. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இங்கே கவனிங்க, வார்த்தை கவனிங்க, வார்த்தை உள்ள போகட்டும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். எப்படியெனில் சரீரம் ஒன்றே தான், அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். அது மறக்க வேண்டாம். ஒரு சரீரம், ஒரு சரீரமாக இருக்க இயேசு நம்ம உணராது இருக்கிற காரணம் தான் என்ன? why, what happened? வேளை இயேசுவை பார்த்திருந்தானா நம்ம வாழ்க்கை மாறும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவர் வாழ்க்கையில காட்டி கொடுத்திருக்கிற ஒரு தலைவனாக இப்படித்தான் இருக்கணும். அவர் இறங்கி தன் சீஷர்களுக்கு இறங்கி காண கழுவி இருக்கிறார். இறங்கி அவர் பணிவிடை செய்திருக்கிறார். பொறுப்பு அது. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும்னா நமக்கு தேவையானது தியாகம் வேணும், விட்டு கொடுக்கணும். பரவாயில்ல விடியா, இன்னைக்கு ஒரு வேளை சோறு இல்லைன்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற யாருக்கெல்லாம், யாருடைய உள்ளத்தெல்லாம் இயேசு இருக்கிறாரோ பிறருக்காக இறங்கி வருவீங்க. ஒரு காரியத்தை சொல்ல இறங்கி வருவீங்க. தியாகம் செய்வது கூட இறங்கி வருவீங்க. அவருடைய அன்பை பார்த்தா, ஆமென். ஐயா, இந்த அன்பு எங்க அப்பா அம்மா கிட்ட இல்ல. அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்காதா? அவனுக்கு ஒரு தாய் தாப்பன் இருந்திருக்க மாட்டாங்களா? அவனுக்கு அண்ணன் தம்பி இருந்திருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் காட்டிலும் இயேசு சொன்ன வார்த்தைக்கு இறங்கி வந்திருப்பாருன்னா, ஹalleluya, நான் சொல்லுகிறேன், அந்த மனுஷன் இயேசுக்குள்ள பார்த்த அன்பு வேற, இயேசுக்குள்ள தியாகத்தை பார்த்தது வேற. அந்த தியாகத்திற்கும் அந்த அன்புக்கும் எது வேணாலும் சேர்ந்து உலகத்தை நீ சும்மா அந்த ஆள் செஞ்சிருப்பான். இயேசு இந்த பாவத்திற்கு என்ன தெரியுமா சொல்றாரு? யோவான் 15வது அதிகாரத்தில் அழகா சொல்கிறாரு பாருங்களேன். ஆமா, நீங்க பயந்துருவீங்க, ஐயோ தோத்திரசாமி, நான் கிறிஸ்தவனா ஆக மாட்டேன், நான் என்னை விட்டு ஓடுகிறேன்னு சொல்லிடுவீங்க. ஆமீன். வாசிங்க யோவான் 15வது அதிகாரத்துல. ஆமீன். ஹalleluya. 5வது வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி. இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஏன் என்ன கைவிட்டீர்? அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, I am the vine. வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும். Am I right? Yes sir. ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமா. சரி, இல்ல வாசிங்க கீழே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சரியா வாசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் பத்திங்களா, ஒன்றும் செய்யக்கூடாது. இது அழகாக சூப்பரா பண்ணுது. ஹalleluya. Without me you can do nothing. சரியா? அப்ப நமக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவங்கள் இதெல்லாம் பார்த்து தான் சொல்றாரு. சும்மாவே சொல்லல, நமக்குள்ள அவ்வளோ பாவங்களும் இருக்கு. அவர் சொல்றாரு, ஐயா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை விட்டு, என்னை தவிர உன்னுடைய பாவத்தை வைத்து எபேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? Book of Ephesians chapter 1 verse 2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு ஆமென். குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மெல்லாம் தேவன் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்க பிறப்பதற்கு முன்பாக உங்களையும் என்ன எப்படிதான் நினைச்சாரு? நம்மள குற்றமே இருக்கிறேன், சாபம் வேண்டாம், பாவம் வேண்டாம், பாவத்துல நம்ம வாழ்றது வேண்டாம், பாவத்துல நம்ம பிறக்கிறது வேண்டாம்னு சொல்லி நம்மை குறித்து யோசித்தவர். பாவத்துல நம்ம பெற்றெடுத்தாங்களே தாயார். இந்த பாவம் வேண்டாம் சொல்லி அவர் தீர்மானித்தவர். அதுதான் பாவம். தேவன் நேசிக்கிறார். இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு தெரிந்து கொண்டார். உங்களை தேடி வரார். ஆமென். அல்லேலூயா. உங்களை தேடி வரார். உங்களை தேடி வருகிற தேவன். யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம் 14, 15 வாசிக்கிறோம். Book of Gospel of John chapter 3 verse 15, 14 and 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அந்த பிரகாரமும் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ ஆமென் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவர் நம்மளை முன்குறித்துக்க பரிசுத்தமா இரு சொல்லி. ஆனா இங்க இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு வருஷன் எப்படி நம்ம சொல்லுது? நம்ம எப்படி அவர் முன்குறித்து இருக்கிறோமா? எனக்காக நீ அடிக்கப்படணும். நம்ம அவருக்கு வச்சிருக்க சாபம் அப்படி. நான் தப்பிச்சு கொள்ளட்டும், நான் இவ்வளோ பாவத்தை செஞ்சு அவருக்கு என்ன பண்றேன்னா, நீ செத்துப்போ,